வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பிஎஸ்ஏ பாரதிய சாட்சிய அதிநியம் இதுல கோர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது சம்பந்தமா பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோல பிஎஸ்ஏல கோர்ட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எந்த செக்ஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1 அதுல ஏ, இதுல தான் கோர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் ஆல் பர்சன்ஸ் எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ் legally authorized to take evidence. இதுதான் இட்ஸ் a definition for court. இதுல பிஎஸ்ஏ கீழே இதுல குறிப்பா இங்கே ஒரு விஷயம் நீங்க பார்த்துடணும். என்ன அப்படின்னா, இந்த கோர்ட்டுங்கிற இந்த டெஃபினிஷன் இந்த பிஎஸ்ஏவுக்கு இந்த ஆக்ட் இதுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். சரி, ஏன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் ஆக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கோர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்தந்த ஆக்ட்ல நிறைய ஆக்டுகள்ல டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஆக்டுக்கு கோர்ட்டுங்கிற மீனிங்கை எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த ஆக்ட்ல உள்ள டெஃபனிஷனுக்குரிய மீனிங்கை எடுத்துக்கணும். அதே மாதிரி பிஎஸ்ஏவுக்குரிய எங்க கோர்ட்டுன்னு சொல்ல வர்றாங்களோ அங்கெல்லாம் நீங்க எந்த டெஃபனிஷன் எடுத்துக்கணும்னா, இந்த செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1 ஏல உள்ள டெஃபனிஷன் எடுத்துக்கணும். சரி, இப்ப இந்த டெஃபனிஷனுக்குள்ள போனோம்னா கோர்ட் இப்படி நம்ம பிரிப்போம். கோர்ட் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ் அண்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அப்ப கோர்ட்டுங்கிறது என்ன வந்துருக்குன்னா, உங்களுக்கு ஜட்ஜஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாமே கோர்ட் அப்படிங்கிறதுல வருது. அண்ட் இன்னொன்னு கொடுத்துட்றாங்க, ஆல் பர்சன்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்ப என்ன வருது, ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ஆல் பர்சன்ஸ். அதுல முக்கியமா அடுத்த பாயிண்ட் தான் முக்கியம், லீகலி ஆத்தரைஸ்ட் டு டேக் எவிடன்ஸ். அப்ப யாரு யாரு லீகலா சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கோ, என்ன எது எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு ஜட்ஜோ மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது அண்ட் ஆல் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ரெவன்யூ கோர்ட்லாம் இருக்கு. அப்ப அங்க அதுவும் கோர்ட் மாதிரியே இயங்குது. ஏன்னா ஸோ அவங்களுக்கு லீகலி தே ஆர் ஆத்தரைஸ்ட் டு டேக் எவிடன்ஸ். ஸோ ஒரு சர்டன் பர்பஸ்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இந்த வேர்டை கொடுத்துருக்காங்க, ஆல் பர்சன்ஸ் லீகலி ஆத்தரைஸ்ட் டு டேக் எவிடன்ஸ். ஏன்னா நம்ம நார்மலா பாக்குறப்ப வெறும் கோர்ட்னா உடனே ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட் இதோட நிப்பாட்டிடுறோம். அப்படி கிடையாது. ஸோ லீகலி ஆத்தரைஸ்ட் டு டேக் எவிடன்ஸ் எடுக்கக்கூடிய மற்ற நபர்களும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல இன்னொரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் ஆர்பிட்ரேட்டர்ஸ். அப்ப ஆர்பிட்ரேஷன் இருக்கு இல்லையா, ஆர்பிட்ரேஷன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அது ஒரு சமரச பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு பண்ணக்கூடிய ஒரு கோர்ட் மாதிரி தான். அது அதுக்கு தான் என்ன சொல்ல வரேன்னா, இது கோர்ட்டுங்கிற டெஃபினிஷன் கீழே இந்த ஆர்பிட்ரேட்டர்ஸ்ங்கிறது வரமாட்டாங்க. ஸோ எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேட்டர்ஸ். அப்ப நீங்க என்ன முதல்ல கோர்ட்டுங்கிற வரையறைக்குள்ள வரணும்னா, மேஜிஸ்ட்ரேட், ஆல் ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ஆல் பர்சன்ஸ் லீகலி ஆத்தரைஸ்ட் டு டேக் எவிடன்ஸ். இது ஆர்பிட்ரேட்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்துடுது. அப்ப இன்னொரு கேள்வி வந்துடும், எவிடன்ஸ். அப்ப எது எவிடன்ஸ் அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இந்த எவிடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டா இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். பட் இங்க அந்த எவிடன்ஸ் என்ன அப்படிங்கறத சம்பந்தமா இதே பிஎஸ்ஏல செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1ல இ அங்க இதுல எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் சிம்பிளா எவிடன்ஸ்னாங்கிறது சும்மா அதாவது ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான இந்த எவிடன்ஸ்ங்கிற அந்த பிரிவின் கீழே சொல்ல வர்றாங்க. இது சம்பந்தமா நான் இன்னொரு வீடியோல சொல்லிடுறேன். எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ், இது ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் அதே மாதிரி ரெக்கார்ட் பண்றது எலக்ட்ரானிக்கலி பை விட்னஸ். இது எல்லாமே என்னென்ன வந்துரும்னா எவிடன்ஸ்ங்கிற கேடர்ல வரும். அது சம்பந்தமா பின்னாடி பார்ப்போம்.
ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கோர்ட்டுங்கிறதுல லீகலி ஆத்தரைஸ் டு டேக் எவிடன்ஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த எவிடன்ஸுக்கு மீனிங்கும் இதே ஆக்டின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, அதைத்தான் எடுத்துக்கணும். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த எவிடன்ஸ் இந்த பிஎஸ்ஏ கோர்ட்டுங்கிறது வந்து பிஎஸ்ஏ மட்டும்தான் வந்து அப்ளிகபிள் ஆகும், இதுல உள்ள டெஃபினிஷன் சொல்லிட்டேன். அப்ப ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1E கோர்ட்னா என்ன அப்படின்னு அங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அந்த ஆக்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட்ல கோர்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி டேக் த எக்ஸாம்பிள் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த இப்ப லோக் அதாலத் இதெல்லாம் இது பண்றாங்க இல்லையா, மக்கள் நீதிமன்றம். ஸோ லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் வந்து 2 சப்கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா AAA ஸ்மால் ஏ இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சிவில், கிரிமினல், இன்க்ளூடிங் ட்ரிபுனல், ரெவன்யூ கோர்ட்டு இது எல்லாமே வந்து கோர்ட்டுங்கிறது வந்துடும். இது ஒரு குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கேட்டகரியில வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிங்கிறதுல செக்ஷன் 2 AAA ஸ்மால் ஏல வந்து என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கோ அந்த ஆக்டுக்கு கோர்ட்டுங்கிறது அங்கதான் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல எடுத்துக்கோங்க. பிஎன்எஸ்எஸ்ல வந்து கோர்ட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் டிஃபைன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. கோர்ட்டுங்கிறது நாட் டிஃபைன்ட் இன் பிஎன்எஸ்எஸ், அதாவது பழைய சிஆர்பிசி இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ் இருக்கு இல்லையா அதுல. பட் அங்க டிஃபைன் பண்ணாதனால இந்த பிஎன்எஸ்எஸ்ல டிஃபைன் பண்ணாதனால எந்த டெஃபினிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎன்எஸ், அதாவது இதுல இருக்கு பாத்தீங்களா பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா, அதாவது ஐபிசில வந்து கோர்ட்டுன்னு ஒரு இதை வந்து டெஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஐபிசில அதாவது பிஎன்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் 5ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோர்ட்னா என்ன அப்படிங்கிறது சம்பந்தமா டிஃபைன் பண்ணியிருக்காங்க பிஎன்எஸ்ல. அப்ப இந்த பிஎன்எஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதைத்தான் வந்து என்ன பண்றாங்க பிஎன்எஸ்எஸ்ல எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கோர்ட்டுங்கிறது அந்தந்த ஸ்பெசிஃபிக்கான ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை டிஃபைன் பண்ணலைன்னா அவங்களே சொல்லிடுவாங்க எந்த ஆக்ட்ல வந்து எடுத்துக்கணும் அந்த டெஃபினிஷனை அப்படிங்கிறது சம்பந்தமாகவும் சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி, இப்ப இது ஜென்ரலா வந்து கோர்ட் பார்த்துருக்கோம் இந்த பிஎஸ்சில. நார்மலா பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கும் இந்த ட்ரிபுனலுக்கும் கூட சில அதுவுமே வித்தியாசப்படும். ட்ரிபுனல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரிபுனல்ல கோர்ட்டுங்கிறது வந்து ஒரு வைட் அண்ட் ஜெனரல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடியது, ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் எவிடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண இதுதான் வந்து ஏன்னா கோர்ட்டுங்கிறது. பட் ட்ரிபுனலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரு லிமிட்டட் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனி லா ட்ரிபுனல் இருக்கும், அப்போ கம்பெனி கேசஸை வந்து டீல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து எம்சிஓபி அது ஆக்சிடென்ட் கேசஸ் டீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இதுக்கு. ஸோ அது வந்து அங்கே வந்து ஸ்ட்ரிக்டான சிவில் ப்ரொசீஜர் கோடு வந்து ட்ரிபுனல் அப்ளை பண்ணுவாங்களான்னா அவ்வளோ தூரம் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் நேச்சுரல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணி நிறையா வந்து தீர்ப்புகள் வந்து இது பண்ணப்படும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபுனலில் வந்து அவார்ட்ஸ் கொடுக்குறது கம்பெனியில் ட்ரிபுனலாக இருந்தாலும் சரி எம்சிஓபியாக இருந்தாலும் அவார்டு வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கோர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி, ஜட்ஜ்மெண்ட்டு, கன்விக்ஷனு, அக்விட்டல் இந்த மாதிரியான இது ஃபுல்லாக வந்து கோர்ட்டுங்கிற கேட்டரில் வரும். ஸோ அப்போ கோர்ட் அப்படிங்கிறது வேற, ட்ரிபுனல்ங்கிறது வேற. ஸோ இந்த கோர்ட் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக இந்த பிஎஸ்ஏல செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்கிளாஸ் 1A வெரி கிளியரா கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த பிஎஸ்ஏவுக்கு மட்டும் அது வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறது சம்பந்தமா பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கும் வரை